திப்பிரமலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கருமாணிக்கத்தாழ்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷ்ணுவுக்கான ஒரு கோயிலில் தான் இருக்கிறேன். இந்த கோயில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கோயிலை தேடி தான் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டனால இந்த கோயில் இந்த சமயத்துக்கு போட்டிட்டாங்க. பட் நான் பார்க்க வந்த ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு இந்த தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வெட்டில் விக்ரமன் அப்படின்றவரும் அவருடைய தம்பிகளும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து 2 நந்தா விளக்குன்றது கோயிலுக்கு வந்து விளக்கரிக்கிறதுக்காக எப்போவுமே எரிஞ்சிட்ருக்க மாதிரியான விளக்கு வகைகள். நந்தா விளக்கு, பாவை விளக்குலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதில் பாவை விளக்குன்றது பெண் மாதிரி இருக்க மாதிரி கையில் விளக்காக இருக்கும். நந்தா விளக்குன்றது தொங்கும்படியான விளக்காக இருக்கும். நந்தா விளக்குன்ற எரியறதுக்காக அவங்க வந்து கொடை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க அந்த விளக்கு எரியறதுக்காக பெருங்குண்டரை அப்படின்னு பகுதியில் இருந்த 2 பெரிய வயல்களையும் சத்திமுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல இருந்த புற இடங்கள் அதுலேயும் அந்த 2லேருந்து வர வருமானம் மூலமாக அந்த இதை எரிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து வரக்கூடிய வருவாயிலையும், அது மட்டும் இல்லாமல் 14 நாளி நெய் வந்து எல்லா மாதமும் இதுக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்கு பேர் வீரை நீலரையன் அப்படின்றவருக்கு பொறுப்பு கொடுத்து அதை வந்து வட்டெழுத்து கல்வெட்டாக இந்த பலிபீடத்தில் குறிச்சும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கடந்தும் இது இன்னமும் இந்த வட்டெழுத்து கல்வெட்டு தமிழின் முக்கியமான ஒரு வட்டெழுத்து கல்வெட்டாக திகழுது. இந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்பவும் அந்த பார்டர்லேருந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கிட்டத்தட்ட இந்த கல்வெட்டு ஒரு முக்கியமான கல்வெட்டு இது இந்த பகுதியில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம், இந்த விஷ்ணு ஆலயமே வந்து கருமாணிக்கத்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விஷ்ணு டெம்பிள். விஷ்ணுவோட உருவம் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் தான் இது. உற்சவர், அந்த மூலவர். இந்த கோயிலோட அந்த பின்புறமும் வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த கோயில் பூட்டியிருக்காங்க. இப்போ மணி காலையில் 9:30 தான் ஆகுது. இருந்தாலும் பூட்டிட்டாங்க, வந்தது பார்க்க முடியல. பட் இந்த கல்வெட்டை பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்ச ஒரு நாள் வந்து பாருங்கள். இந்த கோயில் ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்போட வித்தியாசமாக இருக்கும். அந்த கேரளா கட்டுமான பாணியும் தமிழக பாணியோட ஒரு இதுவும் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பலிபீடம் கிட்டத்தட்ட 700. இந்த கோயிலில் ஒரு விளக்கரிக்கிறதுக்காக இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்வதிஸ்ரீ விருச்சகத்தில் வியாழ நின்ற துலா ஞாயிறு முதல் திருப்பிரைமலை. அதுதான் வந்து திருப்பிரைமலைன்றதான் திப்பிரமலைன்னு தெரிஞ்சிருக்குது. திருப்பிரைமலை திருக்கோயில் கருமாணிக்கத்தாழ்வாருக்கு 2 திருநந்தா விளக்கு செலுத்துவான் கல்லின் மேல் வெட்டினபடி இதுன்னு புகத்தே திருச்சுற்றில் வெட்டுகின்ற எருமை கொடுத்துருக்காங்க. எருமையிலேருந்து நெய் எடுப்பாங்கள்ல, அதை எரிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எருமையின்றின் பெருங்குண்டரை யாழு துண்டவழி 2 தன்கரை புரை விடங்களினாலும் கீழ்கின் தச்சன் மலை ஆறொன்றின் தன்சக்தி முகத்தில் பட்டபுரை விடங்கள் அனைத்தும் கொண்டு திருநந்தா விளக்கு 2 செலுத்துவது விக்கிரமனும் தம்பிமாரும் புருவிரை மனத்தாளு திருநந்தா விளக்கு திங்கள் திருமடைப்பள்ளியில் 14 நாளி இச்சை நெய் கொண்டு சங்கிராந்தி வழி விரை நீலரையன் அப்படின்றவருக்கு பொறுப்பு கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. கீழ்ப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தும்பிது விக்கிரமனுக்கு தம்பிமாரி இவ்வர்க்கத்தார் இப்புண்ணோடு சுவாமிக்கு தேவருக்கு வைப்பிது பூமி விளக்கு முடுக்கில் முட்டிரட்டி இழப்பது இப்பூமி இது இறை விடத்திடை புணுப்ப மூட்டி இவனொரு அழகில் பந்திரு களஞ்சி பொன் தெண்டருக்கு புரைவிடத்தினு விக்கிரமனுக்கு அணுக்கனும் தம்பிமாரை இறை ஒளியும் புறவரி ஸ்பயோ. கீழே வந்து ஸ்வதி ஸ்ரீ தேவ நாராயண பிரதிஷ்டை. இதுதான் இதில் எழுதியிருக்க தகவல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அருமையான ஒரு இதில் இருக்கீங்கன்னா அந்த எழுத்துக்கள் தெரியும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இது என்னால் வாசிக்க முடியல. ஒரு சமயத்தில் கற்றுக்க முற்பட்டேன், நான் மறந்துடுச்சு. நன்றி. முடிஞ்சால் அந்த கருமாணிக்கத்தாழ்வார் கோயில் திப்பிரமலை கருங்கல்லிருந்து
ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த திருப்பிறைமலை என்ற திப்பிரமலை கருமாணிக்கத்தாழ்வார் கோயிலையும் இந்த கல்வெட்டையும் வந்து பாருங்கள். நன்றி. ஃப்ரம் டாக்டர் நாகராஜன்.